நான் முதல் சொன்ன மாதிரி என்னதான் பாரிய அளவில் விலை குறைஞ்சிருக்குன்னு சொன்னாலும் இன்னும் வந்து சில மரக்கறிகளுக்கு விலை அப்படியே தான் இருக்கு. முதல்வன் படம் 2ஆம் பாகம் தான் பார்க்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. அந்த இப்படி போகிற லெவலில் வந்துட்டுன்னு சொன்னால் உண்மையில இந்த நாட்டில் இருக்கிற ஊழல் கலவரம் எல்லாம் இல்லாமல் போயிட்டு ஜனாதிபதிக்கு எங்களோட 1 மாத சம்பளத்தை நாங்கள் கடன் அடைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் போட போகிறோம். இதுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு அவர் ஐடியா கேட்குறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க கட்டாரில் இருக்கிற ஒரு பொம்புல கேள்விப்பட்ட என்னன்னு சொன்னா ரணில், சஜித், சந்திரிகா இவங்க எல்லாம் சேர போறாங்க. இனி எந்த கட்சிகள் சேர்ந்தாலும் இவரை அசக்க முடியாது. அது மட்டும் இப்ப நாங்க பார்த்த மெத்தின ஊழல்கள் இப்ப வெளியே வருது. இதெல்லாம் யாரோட சொத்து? பொதுமக்களோட சொத்து. இது வந்து ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இது முழு நாட்டுடைய விஷயம் என்ற வகையில எல்லா மக்களும் நல்லா சிந்திச்சு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதாவது இலங்கையில் புதிய அரசாங்கம் பதவியேற்று சரியா ஒரு கிழமை இன்றைக்கு, நாளையோட உத்தியோகபூர்வமாக பதவியேற்று ஒரு கிழமை, அரசாங்கம் மாறி சரியா ஒரு கிழமை. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு கிழமைக்குள்ள இலங்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செயற்முறைப்படுத்தப்பட்டிருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அறிவித்தல்கள், ஒவ்வொரு விதமான நடைமுறைகள், ஒவ்வொரு விதமான வித்தியாசமான செயற்பாடுகள், இந்த மாதிரி எல்லாமே இந்த அரசாங்கத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட முதல்வன் படம் 2ஆம் பாகம் தான் பார்க்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. அந்த ஒரு கிழமை நாம கடந்திருக்கோம். இந்த கிழமை இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேர் இருக்கு. அதோடு மட்டுமில்லாமல் வார மாதம் நடக்க போற வேட்புமனு தாக்கல், அதாவது பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் எப்படி இருக்க போகுது, யார் எந்த மாதிரியான தேர்தல் வேட்பாளர்கள் அடுத்த முறை வரப்போற இந்த முறை வரப்போற தேர்தலில் போட்டியிட போறாங்க. நிறைய கட்சிகள் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கு. நிறைய கட்சிகள் அரசாங்கத்துக்கு எதிரான கூட்டணியாக உருவாகுவதற்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. அதோட தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலில் செயற்பட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இப்போ நிறைய பொருட்களுக்கான விலைகள் குறைஞ்சிருக்கிறதா சமூக வலைதளங்கள்லையும் செய்திகள்லையும் நாங்கள் பார்க்க கிடைச்சது. அதில் முக்கியமாக அந்த முட்டையின் விலை 30 ரூபாய்க்கு மேலே விற்கவே கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடும் இருக்கு. அதோட அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கட்டுப்பாட்டு விலையை தாண்டி யாராவது விற்பனை செய்தால் அவங்களுக்கான தண்டனை இருக்கு அப்படின்ற ஒரு அளவுல செய்திகள் பரவலாக இருக்கு. பிரதமருடைய மிகப்பெரிய அளவான அறிவிப்புகள் கடந்த நாட்களில் இருந்தது. அது எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போறோம். நாம இருக்கிறோம் இப்போ ஜனாதிபதி மாளிகைக்கு போற வீதி. இந்த வீதி வந்து இந்த மணிக்கூட்டு போகிறத தாண்டி ஒரு 2 வருஷமா மூடி இருந்தது. அந்த ஆர்ப்பாட்ட பிரச்சனைகளுக்கு பிறகு அந்த அறக்கலைக்கு பிறகு இது மூடி இருந்தது. அதுக்கு பிறகு இந்த வீதி வந்து இப்போ திறக்கப்பட்டிருக்கு. இந்த வீதியால் நாங்கள் பயணிக்க போகிறோம். இந்த வீதியால் பயணிக்கும் போது இடது பக்கமாக ஜனாதிபதி மாளிகை இருக்கு. ஜனாதிபதி மாளிகை அப்படி பார்த்துக்கொண்டு இந்த வீதியில் நாம் 2 வருஷத்துக்கு முதல்ல சாதாரணமாக போகக்கூடிய மாதிரி தான் இருந்தது. இப்போ அது மூடப்பட்டதால இப்போ புதுசாக ஏதாவது உள்ள இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அந்த வீதியால் பயணிப்போம். இந்த பக்கம் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து இந்த பக்கம் வந்து மத்திய வங்கி, அதாவது சென்ட்ரல் பேங்க். இது ஒரு உயர் பாதுகாப்பு வலயம். உண்மையாகவே நிறைய பேர் 2-3 நாளைக்கு முதல்ல எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. பார்த்தாலும் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து மரக்கறி சந்தைக்கு போகிறோம். மரக்கறி சந்தைக்கு போயிட்டு மரக்கறிகளின் விலையும் வந்து பாரிய அளவில் குறைஞ்சிருக்குன்னு செய்தியில் பார்த்தேன். உண்மையாக குறைஞ்சிருக்கா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. புதுசா வந்த அரசாங்கம் என்ன சொல்லுது நம்ம எதிர்பார்க்கண்டா இல்ல, ஆனாலும் சிறந்த அமைப்புல செஞ்சுட்டு போறாங்க. ஓகே, அதனால இப்படி போற லெவல்ல வந்துட்டுன்னு சொன்னா உண்மையில இந்த நாட்டில் இருக்கிற ஊழல் கலவரம் எல்லாம் இல்லாம போயிட்டு இருக்கு. ஏன்னா உண்மையில நான் பாராட்டுறேன் ஜனாதிபதியை. ஒரே ஒரு விஷயத்தை வச்சு என்னன்னா, அவர்கிட்ட அந்த ஜனாதிபதியை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் அவரு கதைச்சார் ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எனக்கு மனசை சந்தோஷப்படுது. என்ன வார்த்தை? எனக்கு என்ன நம்பிக்கை இல்லாம யாரெல்லாம் ஓட் போட்டாங்களோ, நான் போடாதவங்களுக்கு நான் நம்பிக்கையான முறையில் நான் நடந்து கொள்வேன், அவங்களோட சேர்ந்து போவேன் என்ற வார்த்தை உண்மையில பொறுமதியானது. அதனால உண்மையில சொன்ன மாதிரி விஷயங்களை செஞ்சா எங்களோட நாட்டுக்குள்ள ஒரு ஐக்கியம் வந்து. இப்போ கேள்விப்பட்ட என்னன்னு சொன்னா ரணில், சஜித், சந்திரிகா இவங்க எல்லாம் சேர போறாங்க. இந்த சேர்றது வந்து இப்ப இல்ல, ஆரம்பத்துல சேர்ந்தீங்கன்னா ஏதாவது மாற்றம் காணலும்.
ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் இனி எந்த கட்சிகள் சேர்ந்தாலும் இவரை அசக்க முடியாது. அது மட்டும் கடவுள் முதலாவது. ரெண்டாவது அவர் ஏன்னு சொன்னால் சந்திரிகா இப்போ தான் ஓடி வாரா. சரியா ரணில் அப்போ அன்றைக்கு சஜித் பிரேமதாஸ் அவங்க ரணிலுக்கு விட்டு கொடுத்து சார் நீங்கள் ஜனாதிபதியாக கேளுங்கோ, பெரிய எலெக்ஷனில் மகாமத்தி வர்ணையில் என்ன பிரசிடென்ட் ஆக்கணும்னு சொல்லி 2 பேரும் ஜோயிட்டாக இருந்தா அந்த 22 43 சேர்த்தா இன்றைக்கு ரணில் ஜனாதிபதியாகி அதே போல் வந்து இந்த பெரிய எலெக்ஷனில் வேணும். ஆனால் உண்மையில் நம்ம எல்லாரும் கண்ணீர் வடிச்சு கொண்டு இருந்தோம். கடவுளேன்னு பார்த்து அல்ல, கடவுள் நமக்கு ஒரு பெரிய ஒரு உதவி செய்யும். அதனால் நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை, ஏன்னா நான் நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். எங்களோட ரூமில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், அவரோட தங்கச்சி கட்டாரில் இருக்கிறாவாம். அவர் சொல்கிறாராம், அண்ணா உண்மையில் சந்தோஷமாயிக்குது இந்த ஜனாதிபதி நாட்டை முன்னேற்றத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனால் நான் ஒரு ஆலோசனை பண்ணி ஜனாதிபதிக்கு எங்களோட 1 மாத சம்பளத்தை நாங்கள் கடன் அடைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் போட போகிறோம், இதுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு அவர் ஐடியா கேட்குறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க கட்டாரில் இருக்கிற ஒரு பொம்புல. இப்பொழுது புரோக்கோட்டில் இருக்கிற மரக்கறி சந்தைக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த பக்கம் கடைகள் இருக்கு, முட்டை விற்கிற கடைகள் இருக்கு, அரிசி விற்கிற கடைகள் இருக்கு, கருவாடு விற்கிற கடைகள் இருக்கு. இதெல்லாமே வந்து விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்ன விலையில் இருக்கு அப்படின்னு தெரியல. தேங்காய் வந்து 80 ரூபாய்க்கு இருக்கு, 80 ரூபாய்க்கு இருக்கு, 130 ரூபாய்க்கு இருக்கு தேங்காய். அதோட மரக்கறிகளோட விலை பார்க்கணும், நம்ம அந்த பக்கம் தான் போகணும். இந்த பக்கம் பார்க்க உள்ளுக்கு போயிட்டு வந்து முட்டை விலையை பார்ப்போம். நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா அன்ற குமார திசாநாயக் அவர் மெயின்டைன் பண்ற நேரம் அவர் என்ன செய்ய போறாருன்றத பத்தி தான் அவர் கதைச்சாரோடைய யாரையும் வெட்டல. அதாவது நான் அரசியலுக்கு வந்தா இப்படி செய்வேன், என்ன செய்வேன், மக்களுக்கு தருவேன் வாக்குறுதி சொன்னோடைய மற்ற கூட்டங்கள்ல அவர் இவரை தாக்கினாரு, இவர் அவரை தாக்கினாரு, மக்களுக்கு என்ன செய்யறேன்றதை தாக்கல. அதே போல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஏண்ட மகளுக்கு திருமணம் ஆகிந்தா நான் என்ன செய்வேன், எத்தனை இடத்துல விசாரிப்பேன் அந்த ஆண்மகன் நல்லமா சரியில்லையா. இது வந்து ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது முழு நாட்டுடைய விஷயம் என்ற வகையில எல்லா மக்களும் நல்லா சிந்திச்சு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதனால உண்மையில வரவேற்கத்தக்கது. இதே மாதிரி எல்லா மதங்களையும் இணைச்சு கொண்டு போனோம்டா இந்த நாடு ஒரு காலத்துல எல்லா நாடுகளுக்கும் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக வரும். 3 மாதத்துக்கு பிறகு இந்த மார்க்கெட்டில் வாரேன், கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. தக்காளி 250 கிராம் 100 ரூபாய்க்கு இருக்கு. ம் 500 கிராம் 100. தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன விலைகள் குறைஞ்சிருக்கா, எப்படி இருக்கு? அதே விலை தானே, இல்லை பாரிய அளவில் விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு செய்தியில் பார்த்தேன். இப்போ நாங்கள் பார்த்த மெத்தின ஊழல்கள் இப்போ வெளியே வருது. இதெல்லாம் யார்ட சத்து? பொதுமக்களோட சொத்து. ஒரு பக்கம் உள்ளத்துக்கு கவலையும் தான், இன்னொரு பக்கம் ஆனந்த கண்ணீருமாயிக்குது. நாங்களும் எதிர்பார்த்தோம் இப்படி ஒரு தலைவர் வரமாட்டாரா. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சூட்டா பிடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் கடவுள் முதலாவது, 2வது மக்களோட கலந்துரையாடி அடிப்பேன். நானும் பஜாரில் வியாபாரம் செய்யக்கூடிய நண்டடிப்படையில் மக்களோட மனசை இவர் வெண்டுட்டார். எப்படி இருக்கு இந்த ஒரு மரக்கறி விலை? சுமாரா இருக்கு, அதாவது குறைவுன்னு சொல்லிடாது. எப்படி இருக்கு இந்த ஒரு கிழமை இந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு உங்களோட பார்வையில? சிறப்பா போகும் நினைக்கிறேன். இப்ப போற விதம் பார்க்கும்போது சிறப்பா போகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. தக்காளி எங்க இருந்து வருது? வெள்ளவாழை பல பலன் இருக்கு. வாரம் அந்த பக்கம் போயிட்டு. வெங்காயம் உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோ 220 ரூபா. இந்த வெங்காயம் வந்து 1 கிலோ 300 ரூபா. சில மரக்கறிகள் குறைஞ்சிருக்கு, சில மரக்கறிகள் கூடி தான் இருக்கு. ஒன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு தான், இல்லைன்னு இல்லை. நம்ம செய்தியில பார்த்த மாதிரி பாரிய அளவில் விலை குறைஞ்சிருக்கு அப்படின்றது இல்லை, ஓரளவுக்கு தான். தக்காளியை பார்க்க தான் விருப்பமா இருக்கு. இப்படி இருக்கு, பல பலவன்னு இருக்கப்பா. 250 கிராம் 100 ரூபான்னு போது சரிதான், அவர் சொன்ன 400 ரூபா. கட்சி ஒன்று சேர்ந்து கூட்டணியோ பிரிஞ்சோ சேர்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுல மாற்றம் செய்வது மாறது கடவுளோட கையில. ஆனா நான் நினைக்கிறேன் ஜேவிபியில இருந்து அனுரகுமார் அவங்களோட கட்சியில இருந்து கேட்டாங்கன்னு சொன்னா தனி அவங்களோட கட்சியில் இருக்கிறவங்களே 150க்கு மேல எடுப்பாங்க ஆசனங்கள், எம்பிபிகள். அப்படி எடுத்தோன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒருத்தர் சொன்னாரு 3ல் 2 இல்ல 6ல் 5 200 ஆசனங்கள் எடுத்தனா என்ன நிலைமை?
வாய்ப்பு இருக்குன்றீங்களா? உசுப்பேல அந்த வாய்ப்பு இருக்குன்றீங்களா? அந்த வாய்ப்பு இருக்குதுன்றது எங்களுக்கு விளங்குது. ஏண்டா இப்ப யாழ்ப்பாணத்துலக்குள்ள ஐயா விக்னேசன் அவர் சொல்றாங்க, நாங்க இப்ப பின்னுக்கு ஆகுவோம், இளைஞர்களுக்கு நாங்க முன்னிடம் கொடுப்போம். இதே போல எங்கட முஸ்லீம் எம்பிக்கள் ரௌஃபக்கீம் அவங்களோட நாங்க பின்னுக்கு ஆகுவோம், எங்கட முஸ்லீம் இளைஞர்களை அனுப்புவோம். இப்படி ஒவ்வொரு மதத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் புதியவங்களை அனுப்பி இவங்க பின்னுக்கு இந்த அவங்களுக்கு லேனஸ்ல வண்டி பழக்கிற மாதிரி அரசியலை பழக்கி விட்டண்டா இந்த நாடு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வியாபாரம் பரவாயில்ல சார். இப்போ கொஞ்சம் எப்படி இருக்கு விலைகள் எல்லாம்? விலையெல்லாம் நெத்திலி மட்டும் கொஞ்சம் விலை கூடி இருக்கு, மற்ற ஐட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சா இருக்கு. மற்ற கருவாடெல்லாம் குறைஞ்சிருக்கு விலை. கட்டா கருவாடு வந்து 100 கிராம் 200 ரூபா. 100 கிராம் 200 ரூபா. எப்படி இருக்கு இந்த ஒரு கிழமை? எப்படி இருக்கு இந்த ஒரு கிழமை? இந்த மாற்றத்துக்கு பிறகு எப்படி இருக்கு வியாபாரம்? எப்படி இருக்கு உங்களுக்கு? வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல, நம்மளா போய் கொண்டு என்ன சொல்றாங்க? சொல்ற அளவுக்கு பெரிய மாற்றம் இல்லை, நீ நார்மலா போய் கொண்டு சொல்ற அளவுக்கு இந்த மாற்றம் இல்ல. அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் இல்லை. அடுத்து வர போகுதுல என்ன மாதிரி சரியா வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? இது வந்து ஈரான் நெத்தலி எல்லாம். ஈரான். இதோ இந்தியா, இந்த பொம்பிலி இந்தியா, அதுவும் இம்போர்ட் தான். எல்லாமே இம்போர்ட் தானா? இல்ல இதெல்லாம் லங்காடு சம்தார் மூது குக்குலா, இந்த லின்னோ, இந்த படப்பாத் கிளவெல்லாம் அதெல்லாம் நம்ம இந்த இஸ்ஸோ, அந்த காரல், அந்த கீரிமீன் அதெல்லாம் இங்கே உள்ளது. நான் முதல் சொன்ன மாதிரி என்னதான் பாரிய அளவுல விலை குறைஞ்சிருக்குன்னு சொன்னாலும் இன்னும் வந்து சில மரக்கறிகளுக்கு விலை அப்படியே தான் இருக்கு. நல்லா இருக்கு. தாங்க எவ்வளவு? அப்படி போடுங்க. நல்லா விலை குறைஞ்சிட்டு போல. இஞ்சி பயங்கரமா இருந்துச்சு. ஒரு கடை 3000 4000 எல்லாம் போச்சு. 4000 எல்லாம் போச்சு. எவ்வளவு? 320 ரூபா. வெள்ளை முட்டை 32 ரூபா. ஹோல்சேல் ஆகுது. ஹோல்சேல் 30, ஹோல்சேலுக்கு 30 ரூபா, இது வந்து 32 ரூபா. இதில் ஒரு 5 முட்டை தான். மொத்த விற்பனை கடைகளில் வந்து 30 ரூபாய்க்கு தான் முட்டை விற்கிறாங்க. அது 32 ரூபா போட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து சில்லறையாக வாங்கிட்டு போகிறதுக்கு இப்போ மொத்தமாக கடையில் விற்கிறவங்களுக்கு 30 ரூபாய் கொடுக்காங்க. எனக்கு தெரியல இது வந்து உண்மையாக 30 ரூபாய்க்கு குறைய கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 30 ரூபாய்க்கு கொடுத்தா அவங்க வெளியில் 33 ரூபா 34 ரூபா 35 ரூபாய்க்கு தான் விற்பாங்க, ஒரு ஏரியாவை பொறுத்து இருக்குது. ஆனால் இங்கே ஹோல்சேலாகவே 30 ரூபா அப்படின்னும் போது இந்த ஹோல்சேல் விலையை இன்னும் கொஞ்சம் குறையணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 30 ரூபாய்க்கு வாங்கி 30 ரூபாய்க்கு விற்க மாட்டாங்க தான். 30 ரூபாய்க்கு அதிகமாக விற்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு முட்டை ஒரு கிழமையில எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 20 ரூபாய் கிட்ட குறைஞ்சிருக்கு. 50 ரூபாய் இருந்த முட்டை 30 ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொன்னா பெரிய அளவா எங்கேயும் பெரிய அளவா இறக்குமதிக்கு அதிகமா லட்சக்கணக்கில் முட்டை இறக்கிற மாதிரி தெரியல. வளமையா இருக்கிற முட்டை தான். இந்த 20 ரூபா ஒரு முட்டையில ஒரு 20 ரூபா எவ்வளவு லாபம் வச்சு வித்திருக்காங்க. அந்த லாபம்லாம் யாருக்கு போயிருக்கு, யார் அதை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்றதான் பெரிய ஒரு இது. ஒரு அரசாங்கம் திடீர்னு மாறும்போது ஒரு பொருள்ற ஒரு உணவுப் பொருள்ற முக்கியமான ஒரு உணவுப் பொருள்ற விலை 20 ரூபாயில குறைஞ்சிருக்கு. ஒரு முட்டையின் விலை 20 ரூபாயில குறைஞ்சிருக்கு. 20 சில இடங்கள்ல 60 ரூபா கூட வித்தாங்க. கொஞ்சம் குறையுது. முட்டையும் வேலையை குறைச்சிட்டான். முட்டை பத்தி தான் பேசிட்டு வந்தோம். முட்டை உங்களோட ஏரியால எவ்வளவு வாங்குறீங்க ஒரு முட்டை? ஒரு முட்டை நாங்க வாங்குறோம் வந்து முந்தி வாங்கின வந்து 48 ரூபா. 48 ரூபா. இப்போ வந்து எப்படியும் 28 ரூபா மாதிரி தான் கொடுக்கலாம். 28 ரூபா மாதிரி வாங்குறீங்க நீங்க? ஓகே. உங்களுக்கு பக்கத்து கடையில வாங்குறீங்க. ஆனா சில இடங்களில் 30 ரூபா தாண்டி தான் இருக்கு. சில கடையில இன்னும் சரியான விலைக்கு வரல. சில கடையில ஒரு ஓகே 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 நன்றி. சில இடங்கள்ல அவர் சொல்ற மாதிரி சில இடங்கள்ல இன்னும் மாறல தான். நான் முதல்ல பேசிட்டு வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த முட்டையினுடைய வருமானம் பாருங்க, எவ்வளவு வருமானம் வந்திருக்கு. ஒரு முட்டையில ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் முட்டைகள் விற்கப்படுது இலங்கையில. ஒவ்வொரு முட்டையில இருந்து 20 ரூபா லாபம் வரும்போது அந்த லாபம்லாம் எங்க போயிருக்கும், யார் அதை எடுத்தாங்க, இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நாள்ல வெளியே வர வாய்ப்பு இருக்கு நிறைய விஷயங்கள். அதோட பிரதமர் சொல்லியிருந்தாங்க ஹரணி அமரசூரிய, பாடசாலைக்கு அரசியல்வாதிகளை அனுமதிக்க கூடாது எந்த ஒரு அதால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. செலவு அடுத்தது ஏன் பாடசாலைக்கு அது அரசியல்வாதிகள் வரணும் இந்த மாதிரி அந்த கேள்வி. அதோட பாடசாலை நிகழ்வுகள் இருக்கு. ஒவ்வொரு இப்போ சில்வர் தினம் வரும். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு வந்து பாடசாலை மாணவர்களிடமிருந்து பெற்றோட்டிருந்து பணம் வர்ற விஷயங்கள் இதெல்லாமே வந்து உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன கட்டுப்பாடாக இருந்தாலும் பல இடங்கள்ல அது வரவேற்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. அதோட மட்டும் இல்லாம அதாவது காலிமுகத்திடல கொண்டு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற வாகனங்கள் தொடர்பாக விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருது. யார் இந்த வாகனங்களை பாவிச்சாங்க, ஏன் இதை சரியான முறையில உத்தியபூர்வமாக கையளிக்கல, எவ்வளவு காலம் பாவிச்சாங்க, வாகனங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைகள் எதுவும் இருக்கா, அது வாகனம் பழுதாக இருக்கா, இந்த வாகனங்களுடைய பாவனையாளர்கள் யார் அப்படின்றத வந்து புலனாய்வுத்துறை மூலமா இதை விசாரணை செஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம நிறைய வாகனங்களை காணல.
நிறைய வாகனங்களை காணல, அந்த வாகனங்களை தேடுற வேலைகள் கூட நடந்து கொண்டிருக்கு. இன்னும் தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படாவிட்டாலும் வருகின்ற நாட்களில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிற விஷயங்கள், அதோடு மட்டுமாமல் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை நிலைநிறுத்துகிற விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்தடுத்த நாட்கள் இருக்க போது நிறைய புதியவர்களை வந்து களமிறக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. காரணம்னா இப்போ இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் புதியவர்கள் வந்தால் மட்டும்தான் மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வந்தபடியா எல்லா கட்சிகளும் புதியவர்களை உள்வாங்கிறதுக்கான அந்த இடத்தை வந்து தேடிக்கொண்டிருக்கிற காலம். நீங்கள் வீடியோ பார்க்குற நேரத்தில் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். இந்த வரப்போகிற தேர்தலில், வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் புதியவர்களை ஆதரிக்க போகிறோமா அல்லது இருக்கிறவங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.